ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தன நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குட் பை டாக்லியோட டீசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட டீசர் ரிலீஸ் ஆகி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வியூஸ் நம்ம தாண்டி போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். நம்ம வந்து இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து நம்ம பேசணும், லாஸ்ட் வீடியோலே பேசியிருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேட்ரிக்கல் பிஸ்னஸாக இருக்கட்டும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ரிலீஸ் புக்கிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. விடாமுயற்சிக்கு இருந்ததை விட டபுள் மடங்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு ட்ரீட்டாக இருக்க போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சியை விட வந்து 2 மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் பை டாக்லிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வெறித்தனமான ஒரு தல ரசிகன். அப்படிங்கிறப்ப இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த படத்தில் தலைவர் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு ஒயிட்டு பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி மெதுவாக நடந்து வர மாதிரியான ஃபேஸ் ரிவ்யூவில் ஆகலையில் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படி நடந்து வர மாதிரி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கத்தி மாதிரி இருக்குங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அதை வந்து இது பண்ணுற மாதிரி காட்டுது. அப்புறம் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஜித் சாரை பற்றி சொல்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அவன் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டிருக்கான், அவனே அதை உடைக்கிறான் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த டைலாக் சொல்ல போய் வந்து ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு பின்னாடி கையை நட்டிட்டு பின்னாடி கையை கட்டி நிற்கிறாரு. ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி ஒரு வித்தியாசமான துப்பாக்கி, பயங்கரமான மாசாக இருக்குது. அந்த துப்பாக்கி அப்படி பின்னாடி வச்சு நிற்கிற ஒரு மனுஷன் வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளுடைய நிறைய வீடியோக்களை சொல்லியிருந்தோம், இந்த படத்தில் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 கெட்டப்புங்க. பார்த்திங்கன்னா நார்மலாக பில்லா எல்லாம் வந்து இருந்தார்ல அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்காத்தாவில் இருந்த ஒரு கெட்டப்பு. அதுக்கப்புறம் குட் பை டாக்லிக்குன்னே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கெட்டப்பு. இப்படி கையை வச்சுட்டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்துட்டு நல்லவனாக இருந்தாங்கன்னா நம்மளை இருக்க விட மாட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. கடைசியில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்க, அப்படி ஏதோ வாயில் போட்டுட்டு அப்படின்னு பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் மாசாக இருக்குங்க. இவராக அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸு, இந்த 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் இப்படிங்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குது இந்த டீசர். இப்போ வாங்கடா டே வளப்பேச்சு, இப்போ பேசுங்களா பார்ப்போம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்ப்போம். அதேமாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் கடையே வெயிட் நம்மளோட அவங்க தான் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஐயோ வேறு லெவலில் இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னடா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. எப்படி அவங்க வீடியோ போடுவானுங்க, அதுக்கு செம்ம அடியாக நம்மளும் வீடியோ போடுவோம். இதையும் வந்து குறை சொல்லி எவனாவது பண்ணானுங்க அப்படின்னா இதிலேயே தெரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோ பார்க்குற தல ரசிகளாக இருக்கட்டும், யார் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும், காசு வாங்கிட்டு தான் இந்த நாதாரி பேலுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ட்ராகன் படத்துக்கு கூவு படம் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுத்த காசோட கூவுனாங்கல்ல, அதிலே வந்துட்டு இவங்க எதை வச்சு பிழைக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ட்ராகன் படத்தை வந்துட்டு இந்த வேறுக்கிறான் பாருங்கள், யார் நம்ம புழுசட்டை மாறன், அவன் ஒரு மொபைலை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படம் இப்போ பயங்கரமாக ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதை வச்சு சம்பாரிச்சிட்டான் அவன்.
சம்பாரிச்சிட்டான். அவன் எல்லா படத்தையும் குறை சொல்லுவான். ஆனால் டிராகன் படத்தில் வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பயங்கரமாக தூக்கி பேசினான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, போகிறது போயிடுச்சு. ரெகுலராக வலுவான அமௌண்ட்டை திணிச்சு விட்ருக்குறானுங்க. எல்லா வலை பேச்சை வாயிலே வச்சு திணிச்சு விட்ருக்குறானுங்க. புழு சட்டை மாறனை வந்து உள்ளே வந்து கம்பை விட்டு ஆட்டி திணிச்சு விட்ருக்காங்க. அந்தளவுக்கு கவனிச்சு விட்ருக்காங்க இவங்கள புறாட்டியும். ஏன்னா படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை இன்னமும் வந்து ஹைப் ஆக்கி விட்டோம்னா என்ன படம், ஒரு படம் வந்து 50 கோடி ரூபா ஓடுற படம் இன்னும் ஹைப் ஆக்கி விட்டோம்னா ஒரு 100 கோடி 120 கோடி ரூபா ஓடுறோம். ஏன் அப்படின்னா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறையா பேர் இந்த மாதிரி வைபை உருவாக்கி விட்டோம். இல்லைன்னா ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சிம்பு ரசிகராக வந்துட்டு இந்த டேரக்டர் இருக்கிற அப்படி சிம்பு வச்சு ஒரு பாட்டை பாடிட்டு வச்சுட்டு, அதே மாதிரி இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷ் மாதிரி அப்படி லைட்டாக ஆக்கிட்டு பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களே காசு கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் தனுஷோட சூப்பராக பண்ணுறாரு, இவர் தனுஷுக்கு மேலே இவர் இன்னொரு பெரிய தனுஷ் அப்படி இப்படிலாம் பயங்கர பில்டப்லாம் பேசிட்டு வச்சுருந்தானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க ஒரு நடிகரை வந்து தாக்கி அதிலெல்லாம் வர அந்த ஒரு இது நெகட்டிவிட்டியை வச்சு இவங்க பூரா குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இவங்க படத்தை ஓட வைக்கணும்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் நடக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். இதுவும் இந்த டிராகனும் பார்த்திங்கன்னா அப்படி தான், பூரா வலுவான காசு எல்லா பக்கம். எவன் நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லுவானோ அவனுக்கு பூரா காசு போயிடுச்சு, வலுவான காசு போயிடுச்சு. அதே மாதிரி இவனுங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கனால இந்த படத்தை ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசியோ இல்லை அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி ஏதாவது பேசியோ வச்சு வீடியோ போட்டிருக்கிறவங்களுக்கு எவனுக்குமே பெரிய லெவலில் வியூஸே போகலை. நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி இவங்களுடைய படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே பயங்கர வைபாக்கி விட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த படத்தை எடுத்த காசுக்கு படத்தை விற்றுருவானுங்க. அப்புறமேட்டுக்கு படம் ஓடுதில்லை, ஒவ்வொரு நாளும் ஓடுதில்லை, அது இவங்களுக்கு லாபம் தான். அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணுறானுங்க அவனுங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் இருக்கானுங்க. இந்த கல்பாத்தி அகரோம் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தெளிவு. ஸோ அவங்களுடைய டேலண்ட் அதான், அவங்களுடைய ஆளுமை இன்னொன்று அவங்களுடைய இது தான். அதை வந்து எந்த ஒரு இதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல படங்களையும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். காசு கொடுத்தா தான் ரிவ்யூ பண்ணுவேன், நல்லதாக சொல்லுவேன் வைப்பேன் அப்படின்றவங்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி இப்போ இந்த டிராகன் படத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து நீல்னு சொல்லிட்டு தனுஷார் டைரக்ட் பண்ண படம் வருது. உடனே அதை வந்து மீம் கிரியேட் பண்ணி ஓட்டுறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த படம் இவங்கள மாதிரி பெரிய லெவலில் வைப்பு கிரியேட் பண்ணலை, வைக்கலை, இது பண்ணலை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இவங்களால் வந்து இந்த தமிழ்நாடு மட்டும்தான் ஏமாற்ற முடியுது. யார் இவங்களால் இந்த தமிழ்நாடை மட்டும்தான் ஏமாற்ற முடியுது. நார்த் இந்தியாவில் போயிட்டு லவ் டுடே படத்தை போயிட்டு அங்கே ரீமேக் பண்ணியிருக்கிறானுங்க. அங்கே உள்ள ஷாருக் கானுடைய பையனா, 2வது பையனா, முதல் பையனா, ஏதோ ஒரு பையனை வச்சுட்டு படத்தை வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவியோட 2வது பொண்ணு அவங்க நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. நடித்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 60 கோடியோ 70 கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. படம் 5 கோடி 10 கோடியே கூட தொடலையாம். பயங்கரமான லாஸ். இவங்க எங்கே நல்லா வந்துட்டு தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியா சினிமாவோட இது பல்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து எப்படியாவது ஒரு வித்தியாசமாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி விட்டுட்டோம் பண்ணால் இவங்க பார்த்துருவாங்க, படம் இன்ட்ரெஸ்ட் ஆகிரும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைப்பை பண்ணி விட்டோம்னா ஓடிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்க பண்ணுறானுங்க. அதனால் இங்கே வந்து படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நார்த் இந்தியாவில் வந்து இந்த படத்தை ஒரு படமாகவே மதிக்கலை. போட்டது 70 கோடி ரூபாய்க்கிட்ட போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு கூட ஓடலை. 10 கோடி ரூபாய்க்குள்ள என்னமோ மொத்தமே வசூல் அப்படின்ற மாதிரி தான். அதை சரி கட்டுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிராகன் படத்தை இல்லாத வைபாக ஆக்கி விட்டு என்னமோ இந்திய சினிமாலே இல்லாத கரை மாதிரி பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 3 நாள் தான் படம் ஓடிருக்கு. உடனே வந்து நம்ம சொன்னோம்ல இவங்க இந்த கூத்தை கொடுப்பாங்கன்னு, இன்ன வரைக்கும் படம் வந்து விடாமுயற்சி வந்து இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சில தேட்டரில் 20 நாளை தாண்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. பஸ்ஸெல்லாம் எதுவும் பண்ணாமல் சொல்லாமல் வைக்காமல் 2 நாள் 3 நாள் ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடிடுச்சான்.
உடனே இந்த படம் மகா பெரிய வெற்றி, அந்த படம் மகா பெரிய வெற்றி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றி படமாகவே மாக்கி தந்து வெற்றி விழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க 3வது நாள். இது என்னென்னா, அந்த கொஞ்சம் வந்து இதோட இந்த படத்தோட வைப்பு கம்மியாகிறப்ப, இதோட படத்தோட கலெக்ஷன் கம்மியாகிறப்ப இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படம் வெற்றி பெற்றுச்சு, படம் இவ்வளோ கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது கதை ஒட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா தல ரசிகர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம தலை அப்படி நடந்து வந்தாவே கெத்து தான். நம்ம இப்போ இல்லை, இன்னும் பல வருஷம் ஆனாலும் தலை ரசிகன் என்றைக்கும் மற்ற ரசிகனாக மாற மாட்டான். மற்ற ரசிகனாக வேணால் தலை ரசிகனாக மாறுவான். புரியுதுங்களா? இன்னும் இப்போ பாருங்கள், டீசர் வந்து எவ்வளோ தூரம் பயங்கரமாக வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியல. இதை வந்து இந்த வடை பேச்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாருங்கள் ஏதாவது குத்த கொடுப்பாங்க பாருங்கள். அதுக்கு பயங்கர காண்டாக நான் பதில் கொடுக்க போகிறேன். ஏதாவது சொல்ல போகிறானுங்க, நம்ம அதுக்கு சரவடியாக நம்ம பதில் கொடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். நானும் என்ஜாய் பண்ண போகிறேன். படம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி படத்துக்கு தான் ஒவ்வொரு ரசிகரும், தல ரசிகன், வெறித்தனமான ரசிகர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். விடாமுயற்சி வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியல, ஆனால் ரசித்தோம் அந்த படத்தை, சப்போர்ட் பண்ணோம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமான செலிப்ரேஷன் மோடில் நம்ம இறங்கி கொண்டாட போகிறோங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த படம். டீசரை பார்த்தாவே எப்படா இருக்க போது தேட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா என்ன எரிந்தாலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட்டரில் நைட் ஷோங்க இருக்கும். உட்காந்துருக்கேன், நைட் ஷோ மாதிரியே தெரியல, ஏதோ ஓப்பனிங் ஷோ மாதிரி இருக்குது. இதுக்கு 4 நாள் கழித்து தான் நான் போய் உட்காந்துருக்குறேன். மங்காத்தா அதை விட துணிவு அதுக்கு மேலே. இப்படிங்கிறப்ப இதே ட்ரெண்டில் ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இதில் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு நடிகைலாம் வராங்க, பயங்கரமான ஒரு கேமியோ ரோல்லாம் பண்ண போகிறாங்க. அப்படி அதெல்லாம் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பெரிய ஆக்டர்ஸ்களும் வருவாங்க. அதை ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது படத்துக்கு இன்னமும் பெரிய பலமாக ஸ்ட்ரென்த்தாக அமைய போகுது. படம் பக்கா மாசு, தரமட்ட மாசாக இருக்க போகுது. ஒவ்வொரு செகண்டும் அஜித் ரசிகர்களை வெறித்தனமாக கொண்டாட போகிறாங்க. இந்த டீசரை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா தேட்ரு ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பாங்க. என்னடா வெறித்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு ரொம்ப வைப்பாக இருக்குது. இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் எப்படா ஏப்ரல் 10ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அஜித் ரசிகர்களே, தல ரசிகர்களே, நம்ம அடுத்தடுத்து இந்த படத்தை குறித்து நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள், அஜித் சார் அவங்களுடைய இது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி தெரிக்க விடுற டீசராக அடுத்த ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்க போது வெயிட் பண்ணுவோம். பாப்போம்.